பல்லாண்டு காலமாக நமது திப்பனம்பட்டி ஊரில் சொர்க்கப்பனை நடும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக மரத்தை வெட்டி கொண்டு வந்து நமது ஊரின் நடுவிலே நட்டு, பாரம்பரியமாக இளைஞர்களின் வேலைப்பாடுகளுடன் மரத்தை நட்டு, அதற்காக 12 கம்புகள் இடையில் வைத்து, வாசமடக்கி மரத்தை வைத்து, அதில் உள்ள கொப்பு வைத்து, பனை ஓலை சுற்றி சுற்றி அடுக்கி அருமையாக ரெடியாகுவது தான் சொர்க்கப்பனை. இந்த சொர்க்கப்பனையின் தத்துவம் என்னவென்றால், பனை ஓலை கொண்டு கோபுர வடிவில் செய்து அதனை ஏற்றுவதால் தெரியும் ஜோதியை தரிசனம் செய்து பெருமாள் முக்தியை தரும் என்பது ஆண்டோர்களின் வாக்கு. சிவபெருமான் அடிமுடி முதல் தெரியாவண்ணம் விஷ்ணுவுக்கு காட்சியளிப்பதையே நினைவூட்டுவதாக சொர்க்கப்பனை என்று சொல்கிறோம். நமது ஊரில் சொர்க்கப்பனை இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான பிரம்மாண்டம் என்னவென்றால், அப்படியே 3 பக்கம் எரிந்து ஒரு பக்கம் சிவபெருமானின் உருவம் தெரிந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. இதில் இந்த புகை எங்கு செல்கிறதோ அங்கே நமக்கு செழிப்பு என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் நமது இளைஞர்கள் கம்பு உரித்து அதற்காக ஒரு வீர விளையாட்டே எரியும் நெருப்பில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய இந்த சாம்பலை நெற்றியில் பூசினால் சிவபெருமானின் பக்தி கிடைக்கும். இதனை அள்ளிக்கொண்டு வயல்வெளியில் தெளித்தால் அமோகமான நெல் விளைச்சல் வரும் என்பது நமது முன்னோர்களின் ஐதீகம். இந்த கம்பை முறித்து வீட்டில் வைத்தால் மூட்டை பூச்சி வராது என்பார்கள். இது நமது திப்பனம்பட்டி ஊரின் பெரிய கெத்து சொக்கப்பனை. வழிபடுவோம் வாருங்கள்.